ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் த இம்மோர்டல் விஷன் சீக்ரெட் ஆஃப் லிவ்லிங் அனிமியோடைய எபிசோட் நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ எக்ஸாம் போயிருப்பான். ரிட்டன் எக்ஸாமும் எழுதி எப்படியோ பாஸ் பண்ணியிருப்பான். அதோட போன எபிசோடை முடிச்சிருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நைட்டு காட்டுறாங்க. அடுத்த எக்ஸாம் வந்து வேட்டை தான். அதாவது எப்படியாவது வேட்டையாடணும், வேட்டையாடி மான்களை கொல்லணும். கொண்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அவங்க ஒவ்வொரு மானுக்கும் ஒவ்வொரு குறியீடு, அதே போல் ஒவ்வொரு ரிப்பனை வந்து கட்டிருப்பாங்க. அந்த ரிப்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வரணும். இதுதான் அடுத்த போட்டிங்க. இப்போது நம்ம மிஸ்டர் ப்ளூ வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹையான ஒரு மான் இருக்குது, அதுவும் வெள்ளை கலர் மான். இதில் இருக்கக்கூடிய ரிப்பனை யார் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் இதில் ஹை ஸ்கோர் எடுக்க போகிறாங்க அப்படின்றது இங்கே மிஸ்டர் ப்ளூ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் சீனை நம்ம ஹீரோவும் கூடவே வந்து நம்ம ஃபேரி அக்காவும் பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஃபேரி அக்கா தனியாக வந்து இங்கே மிஸ்டர் டால்ஃபின் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டேய், கண்டுபிடிச்சா இல்லையாடா அந்த காட் ஸ்டோனை அப்படின்னு சொல்ல. ஏமா காட் ஸ்டோனெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா, ஆனால் இந்த பேலஸில் தான் இருக்குது, அதை எப்படியாவது சீக்கிரமாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படியோ இங்கேருந்து கிளம்ப தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கே, கிளம்பலாமா என்னன்னு அப்படின்னு சொல்ல அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோவும் நம்ம ஃபேரி அக்காவும் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்காகலாம் நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் ஃபேரி கடவுள், உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், நீங்கள் உங்களுடைய வேலையை உங்களுடைய கோலை வந்து நோக்கிக்கா நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல. இல்லை ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு என்னுடைய வேலை வந்து பயங்கரமாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. உண்மையாவா அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷங்க மனசுக்குள்ளே. ஏன்னா திடீர்னு கிளம்புறேன்னு சொன்னவே இவனுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே ஒரு யோசனை தோண்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் இருந்தாலையும் நம்ம ஹீரோனி கொஞ்ச நாள் இருந்துகிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லவே அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம். இங்கே நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக வந்து யோசிச்சுட்ருக்கா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே டால்ஃபின் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி காலையில் காட்டுறாங்க. காலையில் எல்லாருக்கும் தயாராக இருக்குது. கூடவே வந்து ஏகப்பட்ட போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. இங்கே எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. கூடவே வந்து ஹீரோட அப்பா ராஜாவும் வந்திருக்காரு. வந்த உடனே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், போட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லா மாணவர்களையும் சீக்கிரமாக கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் கேட்டுக்குங்க, இங்கே காட்டுக்குள்ளே நாங்கள் சில மான்களை வந்து ஊடுருவ விட்டுருக்கோம். அந்த மான்களை கொல்லுவீங்களோ இல்லை வேட்டையாடுவீங்களோ இல்லை உயிரோட பிடிப்பீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மானில் இருக்கக்கூடிய ரிப்பன்ஸை வந்து நீங்கள் எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான். அதாவது எத்தனை ரிப்பன்ஸ் எடுத்துகிட்டு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் வந்து கூடும். ஒவ்வொரு ரிப்பனும் சிவப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே ஹீரோ எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாகவே இருக்குது. இங்கே எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போது எல்லாருக்கும் ஒரு யோசனை, ஹீரோ வந்து ஜெயிப்பானா இல்லையா அப்படின்ற மாதிரி. அவங்க அண்ணனுங்க 2 பேருமே வந்து ரொம்பவும் முக்கியமாக 2வது அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் ரொம்பவும் ஹீரோவை ஒரு தரவுறைவாகவே பேசிக்கிட்டு போகிறான். இங்கே ஹீரோவோட அப்பா கேட்குறாரு, என்ன 3rd ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, ஓகேவா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. அப்படியே ஹீரோ காட்டுக்குள்ளே மான்களை தேடி வந்துட்டுருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு மானை பார்க்குறான். மானை பார்த்துட்டு பயங்கரமாக அம்பை விட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரு அம்பு கூட அதுக்கு மேலே பட மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோ வந்து இப்போ தான் கொஞ்ச நாள், ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னே இருந்து தான் இதெல்லாம் பயிற்சி பண்ணியிருப்பான். அதனால் ரொம்பவும் முடியல. ஆனால் இன்னொருத்தர் எப்படியோ வந்து அம்பு விட ஹீரோ வந்து அம்பு விட்டால் பின்னாடி போய் குத்திக்குது. அதே இதுவை வந்து அவனுடைய ஃபஸ்ட் அண்ணன் வந்து விட மானு செத்து போகுதுங்க. செத்து போனவொடனே, இந்தாங்கண்ணே இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் வந்து கரெக்டாக குறி பார்த்து அதை கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல. இல்லை நீ தான் ஃபஸ்ட்டு வந்து அதை தாக்கி கீழே விழ வச்சுருக்க, அதனால இந்தா உனக்கு அப்படின்ற மாதிரி அங்கே கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனேயே இங்கே சரின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஏதோ ஆட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை இல்லையா, அவனுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால அவனால் ஒன்றும் நிற்க முடியல. அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்படியே ஹீரோ வந்து கத்துறது ஹீரோயினுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கிட்ட சில மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் சண்டை போடுறாங்க. ஏன்னா ஹீரோக்கிட்ட ஒரு ரிப்பன் இருக்கிறத பார்த்துட்டாங்க. கொன்னா என்ன கொல்லனா என்ன, ரிப்பனை தானே எடுத்துகிட்டு போனோம். இப்போ ஹீரோவை அடித்து போட்டு
அந்த ரிப்பனை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில 2 மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக கொடுத்துருங்க தேர்ட் பிரின்ஸ், இல்லைனா உங்களை அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ எவ்வளவோ முயற்சி பண்ணுறான். ஆனாலும் அவனுங்க 2 பேர் இருக்க வச்சு இவனை அசால்ட்டாகவே அடிச்சுட்டு போயிடுறாங்க. கூடவே ஹீரோக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியாமல் தான் இருந்துச்சு. அதனால் அவனுங்கள தடுக்க முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இதுவையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கூடவே அங்கே நம்ம ஹீரோவை இங்கே பாருங்கள், திரும்பவும் நீங்கள்லாம் பாஸெல்லாம் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க. அப்படியே வந்து ஹீரோ இந்த போட்டிக்கு வர்றதுக்கு முன்னே சொல்லியிருப்பான், நான் என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும். நான் எனக்காக இல்லை அப்படின்னாலே எங்களுடைய சித்திங்களுக்காக ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா நான் ஜெயித்தா மட்டும்தான் அகாடமிக்கு போக முடியும். அகாடமிக்கு போனால் மட்டும்தான் நிறைய படிக்க முடியும். படித்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆனால் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆண் ஆதிக்கத்தை நான் ஒழிச்சு எங்கள் சித்திங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் கைதி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஹீரோ சொல்லியிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பரவாயில்ல, நீ ரொம்பவும் வீக்காக இருக்க, கிளம்பு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு ஹீரோ இங்கே பாருங்கள் ஃபேரி, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும். அதனால் நான் முயற்சி பண்ணாமல் தோக்க மாட்டேன், என் உயிரே போனாலும் சரி அப்படின்ற மாதிரி பேச இவளுக்கு ரொம்பவும் இதுவாகிடுது. ஏன்னா இவன் மேலே ரொம்பவும் காதல், அதாவது அன்பு வச்சுருக்கா. அது ஹீரோனிக்கே தெரியல. ஆனாலையும் அதை வந்து எப்படி சொல்கிறது, என்ன பண்ணுறது, நம்ம ஒரு காடாச்சு அப்படின்ற மாதிரி இதுவில் இவ இருக்கா. ஏன்னா இப்போ இவனுக்கு மட்டும்தான் தெரிறா, இவளை வந்து தொடவும் முடியாது, இது ஒன்றவும் முடியாது. ஏன்னா இவனுக்கு ஹீரோ மேலே ரொம்ப ஒரு காதல் வந்துச்சுங்க. அதனால் இவன் எப்படியாவது உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேரி ரொம்ப கவலைப்படுறான். ஆனால் இருந்தாலையும் ஹீரோ இந்த அளவுக்கு இது பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேரி சொல்கிறான். சரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மான் போகுது. அதை ஃபஸ்ட்டு ஒரு அம்பு விடுறான். அம்பு விட்ட உடனே எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்புறமா எப்படியோ கடுமையாக போராடி ஒரு அன்பை விட்டு அதை கொன்று அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிப்பனை மட்டும் எடுத்துட்டாங்க. ரிப்பனை எடுத்துட்டான். அப்படியே வந்து இதுக்கு ரொம்பவும் வந்து காயம்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை மொத்தமாக கொல்லலை. அவன் என்ன பண்ணுறான்னா ரிப்பனை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புன உடனே சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் ஹீரோவோட அப்பா வந்து கேட்குறாங்க, இங்கே ஃபஸ்ட் பிரின்ஸ் வந்துட்டாங்க, 2வது பிரின்ஸ் எங்கே போனான்னு தெரியல, 3வது பிரின்ஸ் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். 3வது பிரின்ஸும் செகண்ட் பிரின்ஸும் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, இல்லை இரவு ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னமும் திரும்பி வரலை, இந்த போட்டிக்கு முடிகிறதுக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் மட்டும்தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அவங்களுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்க, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல, இருந்தாலே அவங்கள போய் தேடுங்க, இன்னமும் வரலையே அப்படின்ற மாதிரி தேடுறதுக்காக அங்கே ஆளை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அனுப்பிச்சி வச்சா இங்கே செகண்ட் பிரின்ஸ் பயங்கரமாக வந்து யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட வந்து ஒரு ஆள் இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இங்கே ஃபஸ்ட்டு பிரின்ஸும் வந்து கண்டுபிடிச்சிட்டான். யார் செகண்ட் பிரின்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அவங்ககிட்ட கேட்குறான், எங்கடா தம்பி காலை காணுமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, எங்கே போனால் எது போனான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிகிட்டு இருக்க. சரி போதும், நைட் ஆயிடுச்சு, நீங்கள் கேம்புக்கு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்ல, முடியாது, நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம